இடுகம்பாளையம் ஆஞ்சநேயர் கோயில். இடுகம்பாளையம் ஆஞ்சநேயர் கோயில் எங்கே இருக்குன்னா கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வட்டம் சிறுமுகையிலேருந்து ஒரு 6 கிலோமீட்டரில் இடுகம்பாளையத்தில் இருக்குது ஆஞ்சநேயர். அப்புறம் கட்டுறக்க ஆரம்பிச்சு 2006 கும்பாபிஷேகம். இப்போயும் திருப்பணி பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? அந்த மாதிரி ராஜகோபுர வேலை. ஓகே. இந்த கோயிலானது சுயம்பு பாறையில் இருக்குது. சுயம்பு பாறை. இந்த பாறையில் ஆஞ்சநேயர் வந்து ரொம்ப காலம் தியானம் பண்ணதாக ஐதீகம். இந்த பாறையில் அவன் தியானம் பண்ணிக்கிறாரு. அதை ஒரு 800 வருஷம் முன்னாடி வியாசராய தீர்த்தராருன்னா ராகவேந்திரோடைய முற்புரை வியாசராய தீர்த்தர் இங்கே வந்துக்கிறார். இங்கே வந்தவர் அவரோட ஞான திருஷ்டியால் ஆஞ்சநேயர் இந்த பாறையில் வந்து தியானம் பண்ண தெரிஞ்சு ஒரு சிற்பத்தை பிரதிஷ்டை வைக்கிறார். வியாசராய தீர்த்தரால் சிலை வடிக்கப்பட்டது. எப்படி வடிச்சுக்கிறாரு? நேர்முகமாக பிரதிஷ்டை வைக்கிறார். எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா சாய்ந்த முகமாக இருப்பார் ஆஞ்சநேயர். சாய்ந்த முகமாக சஞ்சீவலை எடுக்கிற மாதிரி இருப்பார். நேர்முகமாக இருந்தால் பக்த ஆஞ்சநேயராக இருப்பார். பெருமாள் நமஸ்காரம் பண்ணுற மாதிரி இருப்பார். இங்கே தான் நேர்முகமாக வர்ற பக்தர்களை பார்த்து அபயகஸ்தமாக இருக்கிறார். ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கிறார். வலது கை அபயகஸ்தமாக இருக்குது. கையில் சுதர்சன சக்கரை இருக்குது. இடது கை பார்த்தீங்கன்னா தொடையில் ஊனி சௌகந்தியா மலர் வச்சுக்கிறார். சௌகந்தியா மலர் புராணத்தில் எல்லாம் எடுத்துக்கிறது. ராமரை பூச்சிக்கிற உகந்த மலர் சௌகந்தியா மலர் புராணத்தில் எல்லாம் எடுத்துக்கிறது. அந்த மலர் கையில் வச்சுக்கிறார். இடது கையில் வச்சுக்கிறார். வால் பார்த்தீங்கன்னா வலதுபுறமாக வந்து தலைக்கு மேலே போய் இடதுபுறமாக வால் நுனி மேல் நோக்கி இருக்குது. வால் நுனியில் மணி கட்டிக்கு. வால் நுனி மேல் நோக்கி இருக்கிறது நவகிரகமெல்லாம் அடக்கணும். இல்லைங்க எந்த ஒரு நவகிரக தோஷம் இருந்தாலும் இங்கே வந்து நமஸ்காரம் பண்ணாங்க. எல்லாம் நிவர்த்தி. இங்கே ஒவ்வொரு தமிழ் மாதம் முதல் சனிக்கிழமை விசேஷம். அன்னைக்கு திருவிழா மாதிரி இருக்குது. 12 சனிக்கிழமையுமே விசேஷமானது. அன்றைக்கி காலையிலேருந்தே பஜனை, சொற்பொழிவு, உற்சவ புறப்பாடு எல்லாம் இருக்குது. அன்றைக்கி ஒரு 10-15 பேருக்கு மேலே வருவாங்க. வர அத்தனை பேர்த்துக்கு அன்னதானம் இருக்குது. சாயங்காலம் 6 மணிக்கு உற்சவ புறப்பாடு இருக்குது. அதுபோக அனுமன் ஜெயந்திக்கு ரொம்ப சிறப்பாக லட்சார்ச்சனை இருக்குது. உற்சவர் வச்சதுக்கு லட்சார்ச்சனை இருக்குது. அங்கே சிறுமுகையில் கோதண்டராமர் கோயிலேருந்து ராமர் ரதத்தில் வருவார் அனுமன் ஜெயந்திக்கு. அதே மாதிரி ராமநவமிக்கு ஆஞ்சநேயர் இங்கிருந்து ரதத்தில் கோதண்டராமர் கோயிலுக்கு போவார். இதெல்லாம் ரொம்ப சிறப்பான. ஒவ்வொரு மாதம் பௌர்ணமி பூஜை இருக்குது. பௌர்ணமிக்கு சிறப்பு வழிபாடு. கோயிலுடைய முக்கியமான இது பலவிருட்சம், ஆலமரம் இருக்குது. இந்த ஆலமரத்தில் ஒவ்வொரு அனுமன் ஜெயந்திக்கும் ஸ்ரீராம ஜெயம் எழுதி அதில் கட்டுறது, கோயில் சார்பில் கட்டுறது ரொம்ப விசேஷம். கோயிலில் துலாபாரம் இருக்குது. பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக சாமிகிட்ட வேண்டிட்டு போச்சுன்னா காரியம் நிறைவேறி வந்து கிடைக்கடை துலாபாரம் கொடுக்குறது. என்ன வேணாலும் கொடுக்கலாம். என்ன பொருள் வேணாலும். செந்தூரம் கொடுக்குறது ரொம்ப விசேஷமானது. சுவாமிக்கு செந்தூரம் ரொம்ப பிடிச்சமானது. ஆஞ்சநேயருக்கு பிடிச்சது செந்தூரமானது. அதுக்கு கொடுக்கலாம். செந்தூரம் கொடுக்கலாம். அப்புறம் வெல்லம் கொடுக்கலாம். சர்க்கரை இது மாதிரி